நண்பர்களே, பாருங்க, நம்ம கூட இன்னைக்கு தனபால் இருக்காரு. புதுசா ஒரு லெவல் மார்க்கெட்டிங் பிளான்ல அச்சீவ் பண்ணியிருக்காரு. ஸோ அவர்கிட்ட இருந்து ஒரு சில விஷயம் கத்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். சரியா? தனபால் சார், நீங்க எப்ப ஸ்டார்ட் பண்ணீங்க? 2018 வந்து பிஸ்னஸா ஸ்டார்ட் பண்ணேன். சரி, 18 பிசினஸா ஸ்டார்ட் பண்ணா அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி ஒரு 2015 நவம்பர்ல வந்து கஸ்டமரா எவ்வளவு கஸ்டமர்? ஒரு 1.25 வருஷமா கஸ்டமரா. 1.25 வருஷம் நம்ம நியூட்ரிஷன் ப்ராடக்ட் மட்டும் சாப்பிட்டுக்கிட்டு வெயிட் லாஸ் பண்ணிக்கிட்டு சென்டர்ல டெய்லி வந்து அவர் வந்து எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி லேர்ன் பண்ணிட்டு இருந்தாரு. 2018 ஸ்டார்ட் பண்ணாரு. சரி, இப்ப கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷமா பண்றீங்க. எங்களுக்கே ஏகப்பட்ட பிரச்சனை வருது. ஃபேமிலி பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, மார்க்கெட்ல பிரச்சனை, இந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு நிறைய வந்திருக்கும். கரெக்டா? எப்படி அதெல்லாம் வந்துட்டு ஓவர் கம் பண்ணீங்க? ஏன்னா இப்ப பாக்குறவங்களுக்கு நீங்க ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன். ஸோ அது வந்து எப்படி நீங்க வந்து ஓவர் கம் பண்ணி வந்தீங்க? ஷார்ட்டா சொல்லுங்க பார்க்கலாம். பிலீவ் சிஸ்டம் தான் சார். இப்போ லைஃப்ல வந்து ஏதோ ஒன்று பண்ணோம் அப்படின்ட்டு மார்க்கெட்ல நிறைய பிசினஸ் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணோம். பட் ஆனா நிறைய அந்த மாதிரி பண்ணி இருக்கிறேன். செம்மையா வாங்கிட்டு அப்புறம் இங்க வந்த உடனே செட் ஆயிருச்சு. ஆமா, அது என்ன காரணம்னா எந்த பிசினஸ் வந்து பிலீவ் இல்ல. பட் ஆனா இது வந்து ஒரு விஷன் இருந்தது, அப்டேட் இருந்தது, அப்புறம் கத்து கொடுக்கறதுக்கு சிஸ்டம் இருந்தது. ஸோ அப்ப இது கத்துக்கிட்டு பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பிலீவ் வந்ததுக்கு அப்புறம் வந்து ஒரு என்ன ஒரு இப்ப நீங்க சொன்ன மாதிரி எவ்வளவு ஒரு இஷ்யூ வந்தாலும் பிரச்சனை வந்தாலும் பேலன்ஸ் பண்ணி சக்சஸ் ஆகிருக்குதுன்னு வச்சுக்கலாம். பேலன்ஸ் பண்ண முடியுது. தினசரி என்ன பண்றீங்க? எப்படி ரொட்டீன் பண்றீங்க? தினசரி வந்து பீப்புள் வந்து நம்பிக்கை கொடுக்கணும். இப்ப நம்ம என்ன பண்றோம், எதுக்காக பண்றோம் அப்படிங்கறத டெய்லியும் பேஸ்ல கன்வர்சன் பண்ணிட்டு இருக்கணும் பீப்புள் கிட்ட. அவங்க எவ்வளவு வெயிட் குறைச்சிக்கிறீங்க? ஒரு 19 கிலோ வெயிட் லாஸ் பண்ணி. ஒரு 19 கிலோ அவருடைய தனிப்பட்ட ரிசல்ட். எல்லாருக்கும் அந்த மாதிரி ரிசல்ட் கிடைக்கும் நம்ம சொல்ல முடியாது. அவங்கவுங்க வாழ்க்கை முறை, உணவு பழக்க வழக்கம் இதெல்லாம் பொறுத்து இருக்கு. இப்ப ஜெயிக்கணும் அப்படின்னா, வெயிட் குறைக்கனாலும் சரி, பிசினஸ்ல சக்சஸ் ஆகணும் சரி, 3 விஷயம் அவர்கிட்ட கேட்பேன். டக்குன்னு சொல்லுங்க, 3 விஷயம் எது இருந்தா ஜெயிச்சிடலான்னு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்றோம் அப்படிங்கறதுல நம்பிக்கை வேணும். ஆமா, அந்த நம்பிக்கை வந்து பீப்புள் மேல இருக்கணும். மக்களை நம்பணும். ஓகே. அதுக்கப்புறம் வந்து பீப்புளுக்கு என்ன தேவைப்படுது, உங்களுக்கு என்ன வேணுங்கிறதுல நம்ம வேலை செய்யணும், அவ்வளவுதான். உங்களுக்கு ஏதாவது இலக்கு இருக்கு, கனவு இருக்குன்னா அது மேல வந்து நீங்க வேலை செய்யணும்னு சொல்றாரு. ஓகேவா? சரி, அவருக்கு ஒரு வாழ்த்து சொல்லிடுவோம். நன்றி. தம்பிங்களா, பணக்காரன் ஏன் பணக்கார ஆகுறான், ஏழை ஏன் ஏழை ஆகுறான்னா, பணக்கார நேரத்தையும் பணத்தையும் பணம் சம்பாதிக்கிறதுல, அந்த பணத்தை சேவ் பண்றதுல, இன்வெஸ்ட் பண்றதுல, மல்டிப்ளை பண்றதுல டைமையும் பணத்தையும் போடுறான். ஏழை என்ன பண்ணுவான்? பணத்தை சம்பாதிக்காத விஷயங்கள்ல டைம் போடுவாங்க. பணத்தை செலவு பண்ற இடத்துல கொண்டு போய் எல்லாம் செலவு பண்ணுவாங்க. இதனாலதான் லாஜிக்கலாவே வந்து ஏழை ஏழை ஆகுறான், பணக்கார ஆகுறான். ஸோ இதுக்கு என்ன வழி? இப்போ வீட்டுல ஒரு பைப்புல தண்ணி வருது, ஓரளவு தான் நம்ம செலவு பண்ண முடியும். அந்த மாதிரி இப்போ லைஃப்ல நிறைய பேருக்கு வர்ற காசு பத்த மாட்டேங்குது, வரவுக்கு மேல செலவு இருக்கு. ஸோ இந்த கேப் இருக்கு இல்லையா, இந்த கேப்பை நீங்க ஃபில்ஃபில் பண்ணணும்னா நீங்க வந்து ஏதாவது எக்ஸ்ட்ரா இன்கம் வந்து சம்பாரிச்சுதான் ஆகணும். பணக்காரன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5-6 வகையான வருமானம் பண்ணி வைக்கிறான். அவன் பண்ற பிசினஸ்ல இருந்து ஒரு வருமானம் வருது, அதை இன்வெஸ்ட் பண்ற இடத்துல இருந்து 2-3 வருமானம் வருது. புதுசா ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா பாக்குறாங்க. நம்ம ஏழைங்க என்ன பண்றோம்? மிடில் கிளாஸ் அண்டப்போ என்ன பண்றோம்? ஒரு ஜாப் போறோம், ஒரு ஏர்னிங் பண்றோம், அதுல வந்து நிறைய ஸ்பெண்டிங் பேட்டர்ன், ஆசைகளை தீர்க்கறதுக்காக கார் இஎம்ஐ, வீடு இஎம்ஐ, இந்த மாதிரிலாம் இஎம்ஐ போட்டு ஒரு 30 வருஷம் 40 வருஷத்துக்கு தொலைச்சிடும். ஸோ இதுக்கெல்லாம் தீர்வு என்னன்னா, இந்த வருமான வரவு செலவுல பட்ஜெட்ல மாசம் வீட்டுல துண்டு உழுவுது இல்ல, ஒரு சில வீட்டுல எல்லாம் பெட்ஷீட்டே உழுவுது. நீங்கெல்லாம் என்ன பண்ணணும்? வேற வழி கிடையாது. உங்ககிட்ட டைம் இல்லை எனக்கு தெரியும், பணம் இல்லை எனக்கு தெரியும். ஏன்னா நானும் அப்படி இருந்திருக்கேன். ஒரு காலத்துல ஒரு 3000 ரூபாய் சம்பளத்துக்கு காலையில ஒரு 8 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் ஒர்க் பண்ணியிருக்கேன் நான். ஆனா 6 மணிக்கு மேல என்ன தெரியுமா வேலை பண்ணுவேன்? சும்மா போய் உட்காந்துக்குவேன், ஃப்ரெண்ட்ஸுங்களோட பேசிட்டு இருப்பேன், அங்க இப்படியே பொழுது போக்கிட்டு வீட்டுக்கு போறது. ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜ்ல எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது, பார்ட் டைமா பண்ணேன். நான் என்ன பண்ணேன்? காலையில ஒரு 2 மணி நேரம் 6 to 8, சாயங்காலம் 6லிருந்து 9, இந்த 5 மணி நேரம் நான் போய் சேல்ஸ் கால் பார்ப்பேன், கஸ்டமர் அட்டன் பண்ணுவேன். அதன் மூலியமா கொஞ்சம் நான் வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஏர்ன் பண்ணேன். இப்படி கொஞ்சம் கொஞ்சமா என்னுடைய லைஃப் ஸ்டைல் வந்துட்டு மாறிச்சு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் ஒரு 6 டைப் ஆஃப் இன்கம்ல இருக்கக்கூடிய ஒரு வெல்னஸ் இண்டஸ்ட்ரியில ஒரு ஆப்பர்ச்சுனிட்டில இருக்கிறேன் நான். ஸோ இங்க வந்து ஒரு 6 டைப் ஆஃப் இன்கம் இருக்கு. ஸோ ஒரு வேலை செய்யறேன், 6 வகையான இன்கம் இருக்கு. இது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா டிஎம் பண்ண.
ஸோ நான் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையிலிருந்து நான் எப்படி வெளியில் வர்றதுன்னா வேற வழியே கிடையாது. நீங்க ஒரு சில விஷயத்தை இழந்துதான் ஆகணும். காலையில சாயங்காலம் ஸ்ட்ரெச் பண்ணி பார்ட் டைமா ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டில நீங்க ஒர்க் பண்ணி தான் ஆகணும். அதே மாதிரி உங்க ஸ்பெண்டிங் பேட்டர்னை கட் பண்ணி தான் ஆகணும். தேவையான இடத்துல பணத்தை சேமிச்சு இன்வெஸ்ட் பண்ணி தான் ஆகணும். நகையிலையா இருக்கலாம், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லயா இருக்கலாம், ஏதோ ஒண்ணுல. ஸோ இது பண்ணாம நான் ஏதாவது பணக்காரன் ஆக முடியுமானா சத்தியமா ஆக முடியாது. நிறைய பேர் இப்படிதான் நினைச்சிட்டு இருக்காங்க. நான் எப்படியாவது ஆயிடுவேன், அப்படியாவது ஆயிடுவேன். ஆகாது. வயசுதான் ஆகும். ஸோ இதை கண்டுபிடிங்க.